அதையும் மீறி நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்க மாமா. கண்டிப்பா நான் பயோமேக்ஸ் தான் எடுப்பேன். அது நிறைய சப்ஜெக்ட் இருக்கா, நல்லா பெருமையா இருக்கும். நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, நான் நிறைய படிக்கிறேன்னு. அது மட்டும் இல்ல மாமா, அதுல ப்ராக்டிக்கல் மார்க் 4 சப்ஜெக்ட்லயே அள்ளி போட்டுருவாங்க. மேக்ஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் படிச்சா போதும் மாமா, பாஸ் ஆயிடுவேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, போட்னி, ஜூவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்லயும் ப்ராக்டிக்கல் மார்க்கை அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. இனி மிச்சம் இருக்கிறது தியரி. அதெல்லாம் பார்த்து எப்படியாவது எழுதிக்கலாம் இல்ல மாமா? கண்டிப்பா மாமா, இதுதான் எடுப்பேனே. ஏதாவது 2-3 மேமுங்களை கரெக்ட் பண்ணா முடிச்சிருவேன். கண்டிப்பா முடிச்சிருவேன், என்னால முடியும் மாமா. எப்படி என் பிளானு மாமா? மாமா சொல்லு விதுன். என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் இங்க பேசிட்டு இருந்தது கவனிச்சிங்களா? அது படிப்பு விஷயமா தானே பேசிட்டு இருந்த. அதுல அதுல என்ன, எக்ஸாம் நல்லா எழுதியிருக்க அப்படின்னு பேசிட்டு இருந்த. அது சரி. அப்பனா நீங்க நான் பேசினது எதுவுமே கவனிக்கல, அப்படித்தானே மாமா? விதுன், அது துரோகம் 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 துரோகம். விதுன் பேசாதீங்க, துரோகி மாமா. நீங்க பேசாதீங்க. நான் மட்டும் இங்க தனியா பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு வார்த்தை கவனிக்க கூட இல்லைல்ல. அச்சோ சாரிடா. வேண்டாம், உங்க சோரியெல்லாம் நீங்களும் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. என்ன இருந்தாலும் நேத்திரன் தானே எனக்கு எல்லாமே. அப்படின்னும் போது நான் எப்படி இது போலலாம் பேசினோ என்னமோ. நேத்திரன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாரு. அவன் மனசுல நான் இருக்கேன் நான் இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா என் மனசு முழுக்க அவன் மாத்திரம்தான் இருக்கானே. இதை அவன்கிட்ட சொல்லவும் முடியாம நான் உள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நேத்திரனுக்கு எப்ப பிடிக்க ஆரம்பிக்கும்? ஆனா இன்னைக்கு எதுக்கு அவன் நான் ரியான் கூட என்ன சேர்த்து வச்சு பேசினதுக்கு எதுக்கு இவன் கோவப்படணும்? அதுவும் அப்படி கோவப்பட்டுட்டு போறான். அந்த சமயத்துல எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி கோவப்பட்டுட்டேன். அவன் அப்படி சட்டுன்னு அந்த பவுல் எடுத்ததும் நான் கட்டலோட தும்பலையே இடிச்சேன் தலை. அந்த வேதனை தாங்க முடியாம ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கு போயிட்டு சரி ஓகே, என் மேல தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இப்படியா? ஏன் தான் இந்த நேத்திரன் இப்படி இருக்கானோ என்னவோ. அவன் மனசுல நான் இல்லவும் இல்லை. ஏன்னா அவனே சொல்லி நான் கேட்டிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் 2 நேத்திரனையும் வச்சு இவனை நான் தப்பா நினைச்சதுக்கு நான் சொன்னப்போவே அவன் சொன்னான், நான் உன்னை லவ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சான். அப்படின்றவனுக்கு என்ன எப்படி பிடிக்க ஆரம்பிக்கும்? கண்டிப்பா என்ன பிடிக்காது. அப்போனா நான் யார் கூட என்ன சேர்த்து வச்சு பேசினா அவனுக்கு என்ன? என்னமோ ஏன் மனசாட்சிப்படி பார்க்கும்போது நான் பண்ணது தப்பு தான். ஆனா அவன் பக்கத்துல இருந்து பேசும்போது அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் மனசுல நேத்திரன் இருக்கான், ஆனா அவன் மனசுல நான் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இவன் என்கிட்ட கோவப்பட்டான்? ஐயோ, இது ஒன்று மனசிலாகாம நான் பண்ற பாடு இருக்கே, முடியலடா எப்பா. ஆனா நேத்திரன் இப்ப இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இல்லை இருக்கு. பேய் சோரி கேட்கலாமா? அதான் சரி. அக்கா நாயே, நீ அடி இன்னைக்கு அம்மா கிட்ட உன்னை எதனா தப்பா போட்டு கொடுத்துட்டு போறேன்னு என் மண்டியிலே கொட்டி விட்டல. இரு மாமா. சொல்லு விதுன். நம்ம வீட்ல ஒரு ஆளுக்கு குழி தோன்றதுக்கு சமையாச்சு கேட்டா. ஒரு ஆளுக்கு குழி தோண்டணுமா? யாரு? ஏன் மாமா உங்களுக்கு புரியல? 2த்துக்கு நம்ம வீட்ல ஒண்ணு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கு. அதனை தூக்கி மண்ணுல பூத்தி வச்சனா எற புழுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீனியா இருக்கும். என்னடா சொல்ற? ஐயோ மாமா, எனக்கு அக்கான்னு ஒண்ணு பிறந்துச்சு பாருங்க, அது சும்மாவே இருக்கு. அது இருக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் இல்ல. சும்மா இருக்கிறதுக்கு குழி தோண்டி பூத்தி வச்சனா மண் புழுங்களாச்சு தின்னுட்டு போட்டுமே. ஏன் மாமா, நான் சொல்றது சரிதானே? அட்ட பாவி நேத்ரன், நீயுமாடா? ஓ, இன்னைக்கு நான் ரியான் கூட என்ன சேர்த்து வச்சு பேசினால அதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறியா இருக்கும். எருமை 2ம் கூட்டு கலவானீங்க. பொண்ணா கூடி இருந்தானுங்கன்னா அவ்வளோதான். சரிங்க மாமா, குழி தோன்றதுக்கான வேலையெல்லாம் பாப்போமா? இப்போவே வா. ஆமா, இப்போவே தான். ஏன் மாமா, இது உங்க சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? இப்போவே வான்னு ரொம்ப பயந்துட்டு கேக்குறீங்க. ஒருவேளை வாடகை வீடா இருக்குமோ, அதனாலதான் பயப்படுறீங்களோ? எங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டு எதனா கேட்ட போறாங்கன்னு. நீங்க வேணா சொல்லுங்க யார் ஹவுஸ் ஓனர்னு, நான் போய் பேசுறேன். ஒன்னுத்துக்கும் பயன் இல்லாம இருக்குது எங்க அக்கான்னு சொல்லி அவங்களே ஓகே சொல்லிடுவாங்க மாமா. என்ன மாமா சிரிக்கிறீங்க? உண்மையை சொல்றேன் மாமா. சும்மா இருந்து
ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு? அது போல ஒரு உயிர் நம்ம வீட்டுக்கு வேணுமா? நெவர் மாமா, வேண்டே வேண்டாம். மிதோன் போதும், பின்னாடி தான் நிக்கிறா. கண்டேன் கண்டேன். அட பாவி. நான் போய் நம்மாட்டியெல்லாம் எடுத்துட்டு வரேன் மாமா. ஏன் நம்மாட்டி பல்லு இல்லாம இருக்கியே, எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறிய வாயில? ஏய், அடங்கொப்ப மவனே, எனக்காட குழி தோன்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அந்த காது? ஐயோ, ஏய் நுள்ளாதடி, பயங்கரமா வேதனைக்குது. வேத நிக்கட்டோண்டா, அதுக்கு தானே நுழ்றேன். ஐயோ, அம்மா 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 அம்மா, 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 போதும் 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 போதும். ஏய் போதும் விடுடி. அப்பா, என்ன வேதனை. எருமை எருமை. போதும் விடணுமா? இருடா, அடுத்து உனக்கு தான் வாரேன் இரு. ஏய், மாமா மேல எதனா கை வைக்க போனியோ நீ செத்துட்டடி. நீங்க 2 பேரும் என்கிட்ட செத்தீங்கடா. ஏய் வேண்டாண்டி அக்கா. ஓய் என்ன? என்னவா கொய்யால? செக்குன்றி. ஐயோ வச்சுக்கோ, ஏய் விட்டு. நல்லா வச்சுக்கோ. முடியாதுடா, ஐயோ, காது. முடியவே முடியாது. ஏய் வேதனைக்குதடி. நல்ல வேதனைக்கிட்டோம். ஏய், இப்ப மட்டும் நீ மாமா காதுல இருந்து கை எடுக்கலையோ? ஏபா கக்க பிடிச்சவளே, உனக்கு இருக்குது இருடி. எஸ்கேப். சண்டை கோழி. மாமா நல்லா வேதனைச்சிருச்சா மாமா? ஆமாண்டா, நல்லா வேதனைச்சிருச்சு. நினைச்ச மாமா நல்லா வேதனைச்சிருக்கோன்னு. எப்படி என்ன நுள்ளுனா தெரியுமா? பயங்கரமா நுள்ளிட்டா. உங்களையும் அப்படிதான் நுள்ளிருப்பாளே. தும்மர் பிடிச்சவ இருக்கு. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. கன்ஃபார்மா குழி தோண்டி பூத்துறனா இல்லைன்னு மட்டும் பாருங்க. வேண்டாண்டா விதோன், இது வாடகை வீடு இல்லையா? அப்புறம் ஹவுஸ் ஓனர் எதுனா திட்டிடுவாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். எனக்கு இனி அக்காவும் இல்ல சொக்காவும் இல்ல. அவளை இன்னைக்கு போத்தாம விட மாட்டேனே. நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி. ஐயோ எப்பா காது. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எங்க நான் அவளை பத்தி அதை நான் தப்பா போட்டு கொடுத்துடுவேன்னு நான் வாய் எடுத்தேன் மாமா. இவளை பத்தி சொல்றதுக்கு உடனே ஒரு கொட்டு. ஆமா மாமா, அதுவும் நறுக்குன்னு ஒரு கொட்டு. அம்முமா கண்டு இல்ல, அம்முமா மாத்திரம் கண்டு இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த பஜாரியா பத்தி. பஜாரியா? ஆமா மாமா, இவளை லேஸ் பட்டவன் நினைக்காதீங்க. பயங்கரமானவ இவ. பஜாரி பஜாரி. நல்லா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு மாமா. அவளுக்கெல்லாம் பேர் நிறையவே வைக்கலாம். பாவம், உங்களுக்கு தான் நல்லா வேதனைச்சிருக்கோம் இல்ல மாமா? ஆமா. நானு அம்மா கிட்டே போட்டு கொடுக்கறேனே. அப்போ அம்மா அவளுக்கு 2 அடி கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். சரிடா. நீங்க என்ன மாமா சிரிச்சுட்டே இருக்கீங்க? இல்லடா, எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் மாமா? இல்ல, இது போல சண்டை போட்டு யாரும் நான் பார்த்ததில்ல, அதான். பார்த்தது இல்லையா? ஏன் நீங்களும் அண்ணிய சண்டைலாம் போட மாட்டீங்களா? இது போலலாம் போட்டது இல்லடா. ஐயா மாமா, சண்டைலாம் போடணும் மாமா, அப்பதானே நல்லா இருக்கும். அது சரி, அப்ப சண்டை வேணும். அப்போ நீ இன்னும் 2 நுள்ளு வாங்கிக்கோ எக்ஸ்ட்ரா. நீங்க அப்பப்ப துரோகி ஆயிட்டே வரீங்க. பேசாதீங்க நீங்க என்கிட்ட. சும்மாடா, நீ தானே சண்டையெல்லாம் வேணும்னு சொன்ன, அதான். அதுக்கு இன்னும் 2 நுள்ளு வாங்கணுமாமே, அதுவும் அந்த பஜாரி கையால. ஏன் மாமா, இன்னுமா டிஃபன் ரெடி ஆயிருக்காது? எப்போவோ ரெடி பண்ணிருப்பாங்கடா. அண்ணனும் அண்ணியும் வந்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. வெளியே போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம ரொம்ப நேரமா இது உள்ளே தானே இருக்கோம். ஆமா ஆமா, எக்ஸாம் தீர்ந்ததுல இருந்து ஒரே வெட்டியாவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம எந்திரிச்சு செய்யணும்னா உங்க அக்காவுக்கு குழி தோண்டணும், அதானே? அடடடடா, நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா. பாயிண்டா அடிச்சு விடுறான்ப்பா. டேய், ஏதோ ஒரு ஃப்ளோல என்ன அவன் இவன் சொன்ன மாதிரி கேட்டு. ஐயோ, உங்களெல்லாம் போய் நான் அப்படி சொல்லுவேனா? சான்ஸே இல்ல மாமா. கள்ள பயிலு. அர்க்கானி, ஏன் அர்க்கானி இங்கே உட்காந்துட்டு இருக்க? அர்க்கானி, ஹரி, இங்க பாரு. என்ன என்ன ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லனா எதுக்கு இப்படி ஃபீல் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா? இப்ப என்ன நடந்துருச்சு அர்க்கானி? இல்ல இல்ல ஹரி, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்தா போலாம் இப்படிதானே விளக்க சொல்லுவ. ஹரி மேடம்க்கு அர்க்கானின்லாம் கூப்பிடக்கூடாது, ஹரின்னு தான் கூப்பிடணும், அப்படிதானே ஹரி? பாரா, இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், மேடம் கீழே குனிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. அங்க யாரு டேய்? உன் ஓடி போன சித்தப்பா இருக்காரா?
எனக்கு எந்த சித்தப்பாவும் ஓடி போகல. ம். அப்போ சரி, என்ன பாரு. கீழேயே ஏன் பார்த்துட்டு இருக்க? இதே என் கண்ணு, நான் எங்க வேணாலும் பார்ப்பேன். ம். பாரேன், நான் கூட நீ கடன் வாங்கி வச்சிருக்கியோன்னு நினைச்சேன்ப்பா. கண்ணெல்லாம் எந்த மாங்காய் மடையனும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா பயங்கர வாயாச்சு உனக்கு காலேஜ் போனதோட. ஆமா, பெண்ணுங்களுக்கு அது இல்லைன்னா அவ்வளோதான். யாரா உனக்கு இப்பெல்லாம் கத்து கொடுக்கறது? எனக்கு யாரும் கத்து கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அர்க்கா, நீ எவ்வளவு நல்லா பேசுற நீ. அப்படியே இவ்வளவு நாளா இவ பார்த்தாலும் உம்மனே இருந்த? நான் அப்படித்தான். நீ அப்படிதான் இல்ல, உனக்கு கோவம் வந்தாதான் உன் வாயே வெளியே வருது. யோபுபா, பாருடா. சரி, அப்ப நான் என்ன பார்க்க மாட்டேன், அப்படித்தானே? ஆமா. ஆமா, குளத்துல இருக்குமா? வாட்? கோழி. கோழியா? ஆமா, உங்களை தான் சொன்னேன். எது, நான் கோழியா? ஆமா. யாருக்கான இப்படி கோபப்பட்டு இருக்க நீ? நான் எவ்வளவுலாம் பேசி உன்னை சிரிக்க வைக்கலான்னு பாக்குறேன், ஆனா முடியல. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? ஏன் நீங்க தப்பு பண்ணத உங்களுக்கே தெரியாதா? ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ, நீங்க ஒண்ணுமே பண்ணல. போதுமா? போதாது. மாமா, இப்ப என்ன உங்களுக்கு? எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணுமே இல்லையே. நீ தான் இப்ப உருன்னு இருக்க. அர்க்கா, நீ எப்படி தெரியுமா இருப்பா? ஈன்னு சிரிச்சுட்டே இருப்பா. அதுதான் அவளுக்கு கியூட்டே. இப்ப என்னடானா இப்படி இருக்கா, நல்லாவே இல்ல. சரி வரல மாமா. சரி, உனக்கு சிரிப்பு வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இங்க இருந்து எழுச்சி போனா போதும். அது மாத்திர முடியாது. அப்போ நான் என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேனே. சரி, உனக்கு இஷ்டமேன்னு பழம்பொரி வாங்கிட்டு வந்தேன். சரி, நீ தான் இப்படி இருக்கல்ல, நான் போய் சாப்பிட்றேன். நானும் அம்மாவும் சாப்பிட போறோம். நல்ல டேஸ்டா இருந்துச்சு, கடையில் வாங்கி நான் சாப்பிட்ட போவே. சரிம்மா, நான் போய் சாப்பிட்றேன். வேணும்னா போங்க, என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, போங்க போய் சாப்பிடுங்க. என்கிட்ட எதுவும் சொல்லவே வேண்டாம். சரி, என்ன பாருங்க. உங்களுக்கு தான் பழம்பொரி அங்க இருக்குல்ல, போங்க. எதுக்கு நான் பார்க்கணும்? ஒரே ஒரு வாட்டி மாத்திரம் இங்க பாரு. சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொன்னா அங்க என்ன பாக்குறீங்க? ஓய், என்ன வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போ வாஷி வாஷி. ஏய், உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேண்டாமா? ம் அவ்வளோதான், நீ மிஸ் பண்ண போனா. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, இத்திரி எடுத்துட்டு போங்க. எங்க வேண்டான்னு சொல்ற முகத்தை பார்க்கட்டு திருப்பு. திரும்புடே. ஐயோ, அப்போப்பா. அந்த பக்கம் திரும்பி பார்த்தப்போ சிரிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பும்போது சிரிக்காமலா இருப்ப? கள்ளி கள்ளி. நான் ஒன்றும் சிரிக்கவே இல்லை. சரி சரிம்மா, நீ ஒன்றும் சிரிக்க வேண்டாம். இந்தா, உனக்காக வாங்கிட்டு வந்து இந்த பழம்பொரி மாத்திரம் சாப்பிடு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. ஏய், வாய் மூடு. ஒழுங்கா இதை நீ சாப்பிட்ற. நான் இப்போ இதை சாப்பிட்டேன்னா அப்புறம் அத்தை டிஃபன் சாப்பிடலான்னு திட்டுவாங்க. அப்போ டிஃபனையும் சாப்பிடு. அது அப்படியே என்னாலாம் அவ்வளவும் சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு. முடியாது. முடியும். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் முடியும்னு சொல்றீங்க. சரி, இப்ப என்ன? நீ டிஃபன் சாப்பிட முடியாது, அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்காக இது நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாரி அர்க்கானி, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசை நான் காயப்படுத்திருக்கேன். நான் என்ன பண்றது? அனினாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அவங்க ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு, அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த காதல் என்னை விட்டு போயிடுச்சு. அது எனக்கானது இல்லை, அதனால தான் அது என்னை விட்டு போயிருக்கு. நேத்ரன் சொல்லி தான் அனுப்புனானே, அர்க்கானியை மட்டும் மிஸ் பண்ணிடாதேன்னு. ஆனால் இப்போதான் ஒரு லவ் ஃபெயிலியர் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். சட்டுன்னு எதுலேயும் என்னால் இறங்க முடியலம்மா. நீ என் கூட தான் இருப்பேன்ட்டு எனக்கு உறுதியாக தெரியும். ஆனாலும் காதல்ன்றது சட்டுன்னு வந்துடாதே. காதலுக்கு நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் உன் மேல் நம்பிக்கை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நம்பிக்கைலாம் நிறையாவே இருக்கு.
உங்க அம்மாவை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பேடி. உங்க அம்மா லேஸ் பட்டவங்க இல்ல. இப்பவுமே என் முதுகுல அந்த தழும்பு இன்னமும் இருக்கு. உன் மேல உள்ள கோவத்துல என்ன அடிச்சாங்களா இல்ல நிஜமாலேயே என்ன பிடிக்காம அடிச்சாங்களா தெரியலம்மா. என் மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கான்னு தெரியாம உன்னை நான் காதலிச்சுட்டு அப்புறம் நான் தான் ரொம்ப கஷ்டப்படணும். நான் மாத்திரம் இல்ல, நீயும். உங்க அம்மா பாவமே பார்க்க மாட்றாங்க. உன்னெல்லாம் எப்படி போட்டு அடிக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கும் போது சட்டன் என்னால முடிவெடுக்க முடியல. எனக்கு டைம் வேணும் இருக்கானி. நான் எதுவும் தப்பா முடிவெடுத்து உனக்கும் எனக்குமே கஷ்டம் வந்துடக்கூடாது. நல்லா இருக்கா? ம் சாப்பிடு. ம் உங்களுக்கு? வேண்டாம், நீ சாப்பிடு. ம் இல்லம்மா, சில நேரம் தான் அப்படியெல்லாம் ஆகும். சரி சரி மாப்பிள்ள, நான் கூட ஏதோ நினைச்சேன். பட் அது முடிஞ்சதுன்னா சந்தோஷம் தான். சரிங்கம்மா. மாமா, சொல்றா. உங்களை இல்ல மாமா, அந்த மாமா. பா, விதுன் கூப்பிடுறான். விதுன் சொல்லுப்பா. நீங்க என்ன மாமா அம்மான்னு கூப்பிடுறீங்க? அப்படியா வரும்? அதுவா விதூன், உங்க மாமாக்கு என் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது தான் இஷ்டமா. அத்தை மாமி அப்படியெல்லாம் கூப்பிடுறது இஷ்டம் இல்லையா? ஆஹா, இது நல்லா இருக்கே. அப்படியா? ஆமா மாமா, சூப்பரால இருக்கு. அப்பனா உனக்கு வர பெண்ணோட அம்மாவை நீ அப்படி கூப்பிடு. சரி, கூப்பிடுறேன். மாமியார் அம்மான்னு விழிச்சு கிழிச்சிடுவான் இவன். ஏய், என்ன என்ன சொன்ன இப்போ? மாமியார அம்மான்னு விழிச்சு நீ கிழிச்சிடுவேன்னு சொன்னேன். இங்க பாருடி அக்கா, காதை பிடிச்சி கிள்ளி விட்டதுக்கு நீ என்கிட்ட நல்லா வாங்குவேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரே ஓட்டம் ஓடி தப்பிச்சிட்டல. வாயை மூடிட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, நான் எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துருவேன். நீ காதை பிடிச்சி திருவினாத. எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு கொடுக்கறனா இல்லையான்னு மாத்திரம் பாரு. மாமாக்கு அதையும் பிடிச்சி கிள்ளி விட்டல, அதையும் சொல்லுவேன். போடா பட்டி. பட்டியா? இரு சொல்றேன். நீ மட்டும் சொன்னன்னு வச்சுக்கோ, சுருண்டு சுருண்டு உன் தலைமையில நிக்கிறதெல்லாம் முடி, அது எல்லாத்தையும் வெட்டி போடுவேன். ஒரே அடியா மொட்டை அடிச்சிருவேன். ஆமாமா, நீ மொட்டை அடிப்ப. மொட்டை அடிக்கிற வரையும் என் கை சும்மாலாம் இருக்கும். உனக்கு நானும் நேத்திரன் மாமாவும் சேர்ந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம். இருடி, உன்னை ஒரு நாள் போட்டு புதைச்சி சாவடிக்கிறேன். அடிப்படா அடிப்ப. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் நீ வாங்கினி, ஞாபகம் வச்சுக்கோ. வாங்கிட்டே இருக்கேன்னு பாக்காத. ஒரே அடியா உன்னை குழியில போட்டு பூத்த போறனா இல்லையான்னு மாத்திரம் பாரு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதுங்களான்னு பாரு. சும்மா நொய்ய நொய்யன்னு சத்தம் போட்டுக்கிட்டு. நான் இல்லப்பா. 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க. ஓகேண்ணா. எங்க பிள்ளைங்களாம் லீவ்ல தானே இருக்குதுங்க, அது வரையும் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்களே. அப்படின்ற நேத்ரனுக்கு எத்தனை நாள் விடுதி? நேத்ரன், உனக்கு எத்தனை நாள் விடுதி இருக்கு? அது இந்த 1 மந்த் ஃபுல்லா வரும்பா. சொல்ல முடியாது, இன்னும் அதுக்கும் மேல கூட வரலாம். ஓ சரி, அப்படின்னா வாயேன், ஒர்க் பார்க்கலாம். இங்க சும்மாவே தானே இருக்க போற. அதுக்கு என் கூட ஏதாவது சூப்பர் மார்க்கெட் வந்தனா எதனா வேலை பார்ப்பல. அப்படியா? ஆமாண்டா, வா, ஏதாவது கொஞ்சம் கத்துக்குவ. போ நேத்ரன், ஏதாவது கத்துக்குவல்ல. சரி. காலையில என் கூட கிளம்பி வந்துரு, சரியா? சரிங்கப்பா. மாமா, சொல்லு விதோன். எங்க அக்கா இருக்காளே, அவளும் சும்மா வீட்டுல வெட்டியாவே தான் இருக்கா. அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்களேன். டேய், அவளை எதுக்கு பொட்ட பிள்ளைய அனுப்பிக்கிட்டு? அவளை இங்கே இருக்கட்டும். இல்ல அம்முமா, அக்காவுக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பாவி, நான் எப்படா சொன்னேன்? மாட்டிக்கிட்டடா யப்பா. சொன்னியம் பிடிச்சவன். சரிம்மா, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வரலாம். சுடர், நீ நம்ம சொல்ற? அண்ணே, அது உங்க விருப்பம் அண்ணே, உங்க விருப்பம் போல பண்ணுங்க. சரிம்மா. நவமித்ரா, சொல்லுங்க மாமா. நீயும் நாளையில இருந்து வாமா. உனக்கு எப்ப வேண்டான்னு தோணுதோ அப்ப நீ வீட்டுல இருந்தா போதும். உனக்கு வரதுக்கு முதல்ல இஷ்டம் உண்டுல்ல? இருக்கு மாமா. சரிம்மா, அப்போ வா. அப்போனா நம்ம 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போக போறோம். என்ன மச்சான், ஏதாவது சொன்னீங்களா? இல்ல மாமா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான். இல்ல மாமா. என்ன எப்படி கோத்தோட்டம் பாத்தியா? திரும்ப மாடு. இங்க இருந்து மாமாவையும் என்னையும் காதை பிடிச்சு திரி விட்டல. பொடி போ, அங்க போய் நல்லா மாமா கிட்ட வாங்கு. இங்க எல்லாரும் இருக்கிற தைரியத்துல தானே நீ இப்படிலாம் பண்ண. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா மாட்டினியா? பாவி, அப்பனா அதான் நினைச்சதா நீ போட்டு கொடுத்தியா? ஐயோ, நான் இதை யோசிக்காமலே போயிட்டேன்டா. செத்தடா டேய், குழி தோண்டி வச்சிடணும். இவன் ஒருத்த போடா எருமை. அங்க போனா மாமாவும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டல நீ. மவனே,
உனக்கு இருக்குடா. படி. இருடா, ராத்திரி நீயும் நேத்திரனும் ஒன்னா தானே உறங்குவீங்க. இப்போ வெளியே வச்சு பூட்டி விட்டுறேன். எப்படி 2 பேரும் நாளைக்கு வெளியே வரீங்கன்னு பாப்போம். ஐயோயோ, இந்தமா பூட்டி வச்சாங்கன்னா யாரும் வந்து திறக்கவே முடியாது. இப்படிலாம் பூட்டி வைப்பாங்க? பாருடா, அப்படிதான் பண்ணி வைக்க போறேன். ம், பண்ணு முதல்ல. விதோன், நவமித்ரா, அண்ணே, நான் இல்ல, அக்கா தான். நான் இல்லைண்ணே. சைலண்டா இருங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆ சரிண்ணே. சரிம்மா, கதை பேசினதெல்லாம் மதி. இனி கடந்து உறங்கலாம் சாப்பிட்டுட்டு. ஆமா ஆமா, வாங்க பட்டன் எடுத்து வைங்கம்மா. சுடா நீ இருமா சாப்பிட. இல்லம்மா, நீங்களாம் சாப்பிட்டு முடிங்க, நானும் சுடரும் அப்புறம் சாப்பிட்றோம். சரிம்மா.